ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு குக்கு வித் கேஎஸ். இன்றைக்கி கார அடை தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு நான் 2 டம்ளர் புழுங்கலரிசி 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ புழுங்கலரிசி பச்சரிசி கூட ஒரு கை வந்து உளுந்து, ஒரு கை வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு, ஒரு கை வந்து கடலைப்பருப்பு, அப்புறம் வெந்தயம் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்குங்க. அப்புறம் வரமிளகா ஒரு 5-6 வரமிளகா போட்டு நல்ல இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சிட்ட பிறகு 8 மணி நேரம் கழித்து இதை நல்லா வாஷ் பண்ணிக்கிங்க. வாஷ் பண்ணி நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அது கூடவே பட்டை எடுத்துக்கோங்க, ஒரு 2-3 பட்டை. அதுக்கப்புறம் சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சிக்கங்க. இஞ்சி பூண்டு அரைக்க தேவையில்ல, அப்படியே நீங்கள் முழுசாகவே போடுங்க. ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி போட்டு அதை அரைச்சிட்டு வந்துட்டு மாவு அரைச்சிட்டு அதை வந்து உப்பு போட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் 2 வெங்காயம் போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கினது போடுங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு கொத்து போடுங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு தோசைக்கல் வச்சு அதில் எண்ணெய் விட்டு ஆயில் விட்டு இந்த அடை தோசையை வந்து நல்லா இந்த மாதிரி கரெக்டாக ஊற்றுனீங்கன்னா நல்லா வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றுங்க. ஊற்றினா நல்லா மொறுன்னு வரும். இந்த மாதிரி வேகும் போதே தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி இந்த கண்டஸ்டனில் வந்து வேகணும் உடனே நீங்கள் அதை அப்படியே திருப்பி விடணும். இந்த மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இந்த மாதிரி மொறுன்னு அடை தோசை உங்களுக்கு சூப்பராக வந்துடும். இந்த அடை தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காம்பினேஷனாக சட்னி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி இல்லைன்னா இந்த மாதிரி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி அடை தோசை செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.